எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முட்டையை வச்சுட்டு ஒரு பிரியாணி பண்ண போறேன். அந்த பிரியாணி வந்து வித்தியாசமான டேஸ்ட்ல நம்ம செய்ய போறோம். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய்யிலே இந்த மாதிரி நம்ம வந்து ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதில் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை அதில் போட்டுக்கலாம். அதுங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். முட்டை பிரியாணி செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் 6 முட்டை வந்து நான் அந்த மாதிரி உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், நல்லா இந்த மாதிரி கரண்டிலே நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே ஆம்லேட் நம்ம ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்திலே நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்ல நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, இப்போ நல்லா ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணோம், ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடியிலெல்லாம் உங்களுக்கு தீஞ்ச மாதிரி போயிடும். அதனால் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ ஆம்லேட் வந்து நல்லா மேலேயும் நல்லா வேகிறதுக்கு நம்ம ஒரு தட்டு வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ வெந்திருக்கா அப்படின்ட்டு. பாருங்கள், லேசாக அது பாருங்கள், உங்களுக்கு கீழே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லேசாக பெரட்டி விடலாம். உங்களுக்கு பெரட்டி விடுறதுக்கு உங்களுக்கு வந்து உடஞ்சிருமோன்னு பயமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தட்டை எடுத்துக்கோங்க. தட்டை எடுத்துக்கிட்டு இப்படி கமுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கமுத்து போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இப்போ இந்த சைடு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வேற ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சூட்லேயே இருக்கட்டும். இதை ஒரு சைடில் வச்சுட்டு ஆம்லேட் வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்ற பார்ப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், 2 பட்டை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பிரியாணி இலையை 1 எடுத்து 2ஆக பிச்சு போட்டுக்குங்க. ஒரு 10 மிளகும், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகமும் முழுசாகவே போட்டு தாளிச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கணும். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். முட்டையை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வேணுன்ற சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சைஸில் இஞ்சியும்
ஒரு 10 பல்லு பூண்டும் நீங்கள் எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசால் பொடி இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரம் மசால் பொடி லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 3 தக்காளி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுருங்க, கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதை வதக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 25 ml அளவுக்கு தயிரும் ஒரே ஒரு லெமனும் எடுத்து வச்சுருக்கேன், சாறு எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சாறு புளிஞ்சு போடும் போது விதை இல்லாமல் போட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்ச முட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்படி துருவி போட்டுடலாம். மஞ்சக்கருவை மட்டும் எடுத்துடலாம் நம்ம, ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட வேண்டாம். இதை மட்டும் நல்லா துருவி போட்டுக்கலாம். பூண்டு வந்து திருவுறது ஒன்று இருக்குது இல்லைங்களா, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அதிலே முட்டை நீங்கள் வெள்ளைக்கருவை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து அதை துருவின மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி முட்டையை இதில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அழகாக துருவின மாதிரி சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு முட்டை வந்து இந்த பூண்டு துருவுறது இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக காய் துருவுறதுலேயே இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆம்லேட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையுமே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுடலாம். 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை கழுவிட்டு இதில் போட்டுக்கலாம். லேசாக திருப்பி விடலாம், ரொம்ப வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த முட்டை வந்து உடஞ்சிரும். அரிசியும் ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, கிளறினீங்கன்னா நமக்கு வந்து என்னாகும், அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து நான் இந்த டம்ளர்லேயே நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால 1க்கு 1.25 ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. 2 பாருங்கள், அப்போ தான் நமக்கு உதிரியாக கரெக்டாக இருக்கும் நமக்கு பிரியாணி. லேசாக இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு பார்த்துக்குங்க, பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு விசில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பரான பாஸ்மதி ரைஸில் முட்டை பிரியாணி நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரொம்ப நல்லா சூப்பராக உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம அந்த ஆம்லேட் மாதிரி செஞ்சு போட்டோம் இல்லைங்களா, அதுவுமே பாருங்கள் நல்லா சூப்பராக உடையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி மஞ்சள் கருவை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தூவி விட்டு நீங்கள் பசங்களுக்கெல்லாம் பரிமாறலாம். உங்களுக்கு வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான முட்டை பிரியாணி நம்ம அருமையாக செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல ஆம்லேட்லாம் போட்டு நல்ல ஒரு பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முட்டையெல்லாம் துருவி போட்டு பண்ணதுனால முட்டை ஃப்ளேவர் ஃபுல்லாகவே நமக்கு எல்லா இடத்துலையும் நல்லா உரைச்சிருக்கும். இந்த முட்டையை எடுத்து சாப்பிடும் போதும் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டை பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.
தேங்க்யூ.